ஓகேவா? ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 2 விதத்துல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒண்ணு அந்த பேஜுக்குள்ளார வரும்போதே ஒரு சில ஸ்கிரிப்டிங் டேக் எழுதி நம்ம அதை ரன் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? நிறைய வெப்சைட்னா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கிறது, டிஸ்கவுண்ட் இருக்கிறது, நீங்க அதை பார்த்த ஒரு 5 செகண்ட் கழிச்சு டமால்னு மேல ஒரு பாப்அப் மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? நீ உங்களுடைய மெயிலை கொடுங்க, உங்களுக்கான ஆஃபர் இது, இந்த காப்பி திஸ் கூப்பன் கோட் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைமிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். செட் டைம் அவுட், செட் இன்டர்வல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை வச்சு ரன் பண்ணுவாங்க. இன்னொரு விதம் எப்படி அப்படின்னா யூசர் போய் கிளிக் பண்ற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டோம்னா கதன்னு ஏறி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஈவென்ட் மூலமா ட்ரிகர் பண்ணுவாங்க. எப்படின்னா ஈவென்ட் மூலமா ட்ரிகர் பண்ணுவாங்க. இதுல ஒரு பட்டன், ஓகேங்களா? இந்த பட்டனுக்கு இன்னொரு கொஸ்டின், ஆனா பட்டனுக்கு மட்டும்தான் ஆன் கிளிக் எழுதணுமா? நீ எந்த HTML டேக் வேணாலும் எழுதிக்கும், அது ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்ப H1 மேல ஆன் கிளிக் எழுதி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. ஓகேவா? யூசேஜ் வந்து தெரியணும் நமக்கு. H1 மேல ஆன் கிளிக் பண்ணி என்ன வரும்? ஒண்ணுமே பண்ண போறது. அப்ப பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு சில ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட ஒரு எலமெண்ட் இருக்கவே நம்ம ஐடி வச்சதுக்கான ஒரு இது. இப்ப இதுலயுமே நான் என்ன செய்யறேன்னா இமெயில் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறேன். ஐடி இமெயில். இப்ப என்கிட்ட 2 ஃபீல்டு இருக்கு. 2த்தையுமே நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். ஓகேவா? எப்படி நீ டிஃபரன்ஷியேட் பண்ண? இதுவும் பவித்ரா, இதுவும் பவித்ரா அப்படின்னா நான் யாரை கூப்பிட்டா யார் பதில் சொல்லுவா? 2 பேருமே சொல்லுங்க அண்ணா அப்படின்னு தான் வருவீங்க. ஓகேங்களா? அப்ப என்ன செஞ்சிடணும் அப்படின்னா பவித்ரா 001, பவித்ரா 002. இப்ப 002 அப்படின்னு சொன்னா கிளீனா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஐடி அப்படின்றது இது நம்ம சிஎஸ்எஸ் நடத்தும் போது இதுதான் சொல்லியிருந்தோம். ஐடி வந்து ஐடென்டிபிகேஷன். ஓகேவா? இப்ப நேம்னு ஒண்ணு இருக்கு, இமெயில்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த இன்புட் டைப்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. டைப்பு, பிளேஸ் ஹோல்டர், ஐடி, இது மட்டும்தான் இருக்கான்னா நிறைய இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா கிளாஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப இன்லைனுக்கு ஸ்டைல்னு ஆட் பண்ணுவோம். இது போக வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கு. இது மட்டும் தான் இருக்கானா இன்னும் நிறைய இருக்கு. ஆன் கீயப், ஆன் இந்த இதுக்கு இன்புட் டைப்புக்கு நிறைய எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது அந்தந்த சமயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதனால் வரைக்கும் இதை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு போடுவோம், ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். மிஞ்சி போனா இன்லைன் ஸ்டைல் பார்க்கும்போது இந்த இதை யூஸ் பண்ணியிருப்போம், கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஐடி யூஸ் பண்ணியிருக்குமான்னு கேட்டா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ மட்டும் எதுக்கு வருது அப்படின்னா இது ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? நான் இதனுடைய வேல்யூவை எடுக்கும். வேல்யூக்கும் பிளேஸ் ஹோல்டர் 2 இருக்கு. ஓகே, பிளேஸ் ஹோல்டர்ல நான் இப்போ இதே விஷயத்த ப்ளீஸ் என்டர் நேம் அப்படின்னு கேட்குறேன். ப்ளீஸ் என்டர் நேம். இப்போ ப்ளீஸ் என்டர் ஒரு நேம்னு இருக்கு. இதே தானே இங்கேயும் இருக்கு. என்டர் யுவர் நேமும் அதே தான். ப்ளீஸ் என்டர், இதை 2த்தையுமே ஒரே மாதிரி மாற்றணும். என்டர் யுவர் நேம்னு வருது. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? வேல்யூ அப்படின்றது நீங்க ஏதாவது ஒன்று டைப் பண்ண போறீங்க அப்படின்னா இப்படிதான் வரும். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது நீ ஏதாவது ஒன்று டைப் பண்ணா அது போயிடும். ஓகேங்களா? வேல்யூ அப்படின்றது என்ன சொல்றது, பர்சிஸ்டண்டா, பர்மனன்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல வேல்யூ அப்படின்றது பர்மனன்ட். இங்க நீங்க வேல்யூன்னு ஒன்று கொடுத்து அதுக்குள்ளார நீங்க சம் டேட்டாவை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அங்க உக்காந்து. ஓகேங்களா? பிளேஸ் ஹோல்டர்ன்றது அப்படி கிடையாது. அது யூசர் என்டர் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி காட்டும். என்டர் யுவர் நேம்னு. நீ ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிட்டாலே ஓடி போயிடும். ஓகேங்களா? இதுதான் வேல்யூக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, திரும்பவும் இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா டெமோ அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் கிட்ட நான் பேச போறேன். என்ன பேச போறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நான் சொல்ற விஷயத்த பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் நான் சொல்ற விஷயத்த பண்ண போறேன். என்ன பண்ண போகுதுன்னா என்கிட்ட 2 பேர் இருக்காங்க. நேம்னு ஒருத்தவன் இருக்கான், இமெயில்னு ஒருத்தவன் இருக்கான். ஓகேங்களா? ஸோ நேம்னு ஒருத்தவன் இருக்கான், இமெயில்னு ஒருத்தவன். இப்ப இவங்கிட்ட என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாரு, இவங்கிட்ட என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாரு நான் சொல்ல போறேன். ஓகேவா? சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னா இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஐடியா வந்திருக்கும் அப்படின்னா ஐடியா வச்சு வேல்யூவை கெட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி தான். இது என்னது? இது ஒரு டாக்குமெண்ட், இது ஒரு டாக்குமெண்ட்.
ஓகேங்களா. இந்த டாக்குமெண்ட்ல எனக்கு ஐடியில இருக்கிற வேல்யூவை எடுக்கணும். ஓகேங்களா. எப்படி எடுக்க போறேன் அப்படின்னா ஐடியை வச்சு இதனுடைய வேல்யூவை எடுக்க போறேன். எதுல இருந்து எடுக்க போறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ல இருக்கிற ஐடியை வச்சு வேல்யூவை எடுக்க போறேன். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் தான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இப்ப நேத்து அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு கன்சோல் லாக் ஒன்று போட்டுக்கிட்டு இதுல டாக்குமெண்ட்ல கெட் எலமெண்ட் பை ஐடி நேம் என்ன எடுக்க போறோம்னா வேல்யூ அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஐடியில இருக்கக்கூடிய வேல்யூவை எடுக்க போறேன். ஆனா வேல்யூ ஃபீல்டே கொடுக்கவே இல்லை. நீ கொடுத்தாலும் கொடுக்கணும்னாலும் அங்க இருக்கு. ஓகேங்களா. அதை வந்து நம்ம எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க ஒண்ணுமே வரல அப்படின்னு சொல்றோம். ஒண்ணுமே வரல. இப்ப சம்திங் என்னுடைய பேரை கொடுக்குறேன். இப்ப நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வெங்கி அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா. இப்ப இந்த இடத்துல பர்மனண்டா என்னவா இருக்கு அப்படின்னா வெங்கி அப்படின்றது இருக்கு. ஆனா ஐடியை வச்சு வேல்யூ மட்டும் தான் எடுக்க முடியுமா அப்படின்னா இப்ப இந்த ஐடியை வச்சு அதனுடைய டெக்ஸ்ட் டைப் என்னன்னு எடுக்கிறது. அதனுடைய டைப் அதனுடைய பிளேஸ் ஹோல்டர் 3 விஷயம் எடுக்கிறது. இப்போ 3 விஷயத்துல இப்ப பாருங்க இது ஒரு இப்ப பாத்தீங்கன்னா டைப் டெக்ஸ்ட் அதனுடைய பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் நேம் ஒண்ணுமே கொடுக்கலப்பா அப்படின்னு வருது. இப்ப நான் நேமை கொடுத்துட்டு இப்ப என்டர் பண்றேன். நேம் வெங்கி அதாவது வேல்யூ வெங்கி டெக்ஸ்ட் என்டர் யுவர் நேம். இப்ப இது 3த்துல எது எது எழுதுன்றது தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. அப்ப இத சும்மா ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமா போட்டு இங்க ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று போட்டு கமா கண்டிப்பா போடணும். இது வேல்யூ ஃபீல்ட கண்டுபிடிக்கிறது. ஓகே. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்றது. இது நார்மலா இது பண்ண மாட்டாங்க. பட் ஆனா தெரிஞ்சு வச்சு வேல்யூ டைப் பிளேஸ் ஹோல்டர் இது வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பண்றோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த இன்புட் டைப்போட வேல்யூ வெங்கி அதனுடைய டைப் டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் நேம். இல்ல அது நீங்க வேற மாதிரி பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் கொடுங்க. அன்பே டயானா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இப்படி நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பிளேஸ் ஹோல்டர் வந்துருச்சா? அப்ப இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சு என்ன எடுக்கலாம் அப்படின்னா இந்த லைன்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே எடுக்கலாம். ஓகே. வேல்யூ டைப் பிளேஸ் ஹோல்டர் அதனுடைய கிளாஸ் அதனுடைய ஸ்டைல் எல்லா விஷயத்தையுமே எடுக்க முடியும். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? போடோ சரி ஓகே. ரீகால்னு கேட்டீங்க கொண்டுருவோம். இப்ப வரைக்கும் இது முடிஞ்சு போச்சு. சரி இப்ப வேல்யூவை எடுத்தாச்சு. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில தான் வேல்யூ வருது. இதை வாங்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து எஃப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னர்ல என்னுடைய வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். எதுக்காகனா அப்படின்னா திரும்பவும் சொல்றேன் எனக்கு 9789577062 நம்பரை வெங்கட் ப்ரோ அப்படின்னு ஸ்டோர் பண்ணா வேற யாருக்காவது கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு டைமும் இதை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்ன பண்ண போறேன்னா இதனுடைய வேல்யூவை இதுக்கு அசைன் பண்றேன். இப்ப எஃப் நேம்ல என்ன இருக்கும் அப்படின்னா வெங்கி எஃப் நேம்ல வெங்கி அப்படின்றது அசைன் ஆயிடுச்சு. புரியுதா? சரி ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா எஃப் நேம் நெக்ஸ்ட் இமெயில் ஒன்று இருக்கு அதையுமே வாங்கிக்கலாம். இப்ப யூசர் இமெயில் ஓகே. இது வந்து நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடம் மட்டும் ஐடியை தான் கொடுக்கணும். இங்க என்ன ஐடி இருக்கோ அதை தான் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் யூசர் இமெயில் 2 ஃபீல்டு இருக்கு. ஸோ இதனுடைய அவுட்புட்டையும் நான் பார்க்க போறேன். இப்போ 2 இது போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல நேமோட வேல்யூ அசைன் பண்ண போறேன். செகண்ட் இதுல இதனுடைய வேல்யூ அசைன் பண்ண போறேன். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெங்கி
ஃபர்ஸ்ட் நேம்ல வெங்கி வந்துச்சு, செகண்ட் நேம்ல இது வந்துச்சு. சரி ஒண்ணுமே கொடுக்காம கொடு, பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படின்னு வந்து நிற்கும். ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி. சுவாதி புரியுதா பாப்பா? புரியுதுண்ணா. ஸோ இப்போ வேல்யூ எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டிஷனுக்கு போகும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் ஃபர்ஸ்ட் நேம்ல வேல்யூ இல்லைன்னா அலர்ட் காட்ட போறோம். இப்போ இஃப் ஃபர்ஸ்ட் நேம்ல வேல்யூ இல்லைன்னா நாட் சிம்பிளுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, அதை குழப்ப தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நேம்ல இஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா வேல்யூ இருந்தா அப்படின்றதான் அலர்ட். என்ன போடுறோம் அப்படின்னா வெற்றி வெற்றி அப்படின்னு போடுறோம். இல்ல அலர்ட் ஸ்பெல்லிங் பாருங்க. நீங்க அலர்ட்டா இருக்கீங்களான்னு பார்த்தேன். நடிக்காதடே அப்படின்றீங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நேம்ல வேல்யூ இருந்துச்சுன்னா உள்ளார வந்துடும், எம்டியா இருந்துச்சுன்னா ஃபெயிலியருக்கு வந்துடும். ரெஃப்ரெஷ் இப்படி கொடுங்க, ஃபெயிலியர். கரெக்ட், ஓகேங்களா? இதுதான் இந்த அலர்ட்ல ஒரு பிரச்சனை. நீ எதுவுமே பண்ண முடியாது, திரும்ப கிளிக் பண்றது எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதை கொடுத்தாதான் அது விடும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அலர்ட்டை தூக்கிட்டு கன்சோல்ல போட்டுக்கலாம். இது பிரச்சனையே கிடையாது அப்படிங்க. நீ 10 டைம் கூட கிளிக் பண்ணு, அது மாட்டம் வந்துட்டா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம்ல வேல்யூ இல்ல, அலர்ட் காட்டு, ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லு. ஓகேவா? இது இப்ப யூசர் கிட்ட போயிட்டு இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க, வேல்யூ கொடுக்கல, போய் கன்சோல்ல போய் ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்ல முடியும்? அவன் ஒரு யூசர், அவனுக்கு அது தெரியவும் தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவனுக்கு புரியுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னா ரெட் கலர்ல பாக்ஸ் இங்க காட்டும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு டிவ் ஒன்று ஓபன் பண்ணிட்டு இதுல லேபிள் நேம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இதை கட் பண்ணி இப்பவே யூசருக்கு புரியும் இது ரெண்டுமே மேண்டட்டரின்னு. இருந்தாலும் கோல் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கொடுக்க மாட்டாங்க, என்டர் நேம்னா கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கொடுப்பாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இதை ரெட் கலர்ல அலர்ட் காட்ட வைக்க போறோம். ஓகேவா? ரெட் கலர்ல என்ன செய்ய போறோம்னா அலர்ட். சரி ஓகே, ரெட் கலர்ல இந்த சைடு பார்டர் வரணும் அப்படின்னா நம்ம என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று பார்த்தோம். என்ன யூஸ் பண்ணுவோம் கிருத்திகா? பார்டர். ஓகே, பார்டர். நெக்ஸ்ட் பார்டர் கொடுத்தா வந்துருமா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, அந்த நேம் அப்புறம் ஸ்டைல் கொடுக்கணும். எனக்கு ஸ்டைல் மட்டும் சொல்லு. சிஎஸ்எஸ்ல பார்டர் மட்டும் சொன்னா போதுமா? அதனுடைய இது வேல்யூ சொல்லவே இல்லையா? இத்தனை பிக்சல் சாலிடா டேஷ்டான்னு கொடுக்கணும், அப்புறம் கலர் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட் ஐடிக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா சப்போஸ் வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டைல் அப்படின்றத ஆட் பண்ண போறேன். இப்போதைக்கு இங்க ஸ்டைல்னு இருக்குன்னு வச்சுக்கோ, எதுவுமே இல்லை, இதுல நான் வேல்யூ ஆட் பண்ண போறேன். ஆனா இங்க கொடுக்கணுமான்னா அது மேண்டட்டரியே கிடையாது. ஓகேவா? நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி டிஃபால்ட்டாவே இங்க எல்லா எலிமெண்ட்டுமே அங்க இருக்கும். ஓகேவா? இப்ப எனக்கு நேம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா இங்க அகைன் பார்த்துக்கோங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல மஸ்ட். லெஃப்ட் சைடு வேல்யூவை வாங்கக்கூடியது. இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை தூக்கிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம்ல கொடுக்கும், இதனுடைய வேல்யூ தூக்கிட்டு போயிட்டு இமெயில கொடுக்கணும். அப்ப இது வாங்குற ஒரு இடமா இருக்கு. ஓகேவா? லெஃப்ட் ரைட் சைடு கொடுக்குற இடமா இருக்கு. இப்ப அப்படியே ரிவர்ஸ் இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா வேல்யூ இல்லை அப்படின்னா ஸ்டைல் அப்படின்றதுக்கு வேல்யூ கொடுக்கணும். என்ன சொல்றீங்க அப்படின்னா மெய்யாலலாம் border 2px
solid red அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துக்கு 2px solid red. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, வந்துடும். இப்போ வேல்யூ கொடுத்துட்டு அது போயிடுமா அப்படின்னா நீ தான் போக வைக்கணும். இப்போ வேல்யூ இருக்கு, அப்பயும் அது ரெட் கலர் காட்டுதுன்னா காட்ட தான் செய்யும். ஏன்னா இஃப் கண்டிஷன் நம்ம எதுவுமே எழுதல. இதை காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுட்டு கிரீன் கலர்ல மாத்து. புரியுதா? இஃப் நேம் இருந்தா கிரீன், நேம் இல்லனா ரெட். மாறிடுச்சா? சே எஸ் ஆர் எஸ். ஓகே, வேல்யூ வந்துச்சு. சரி, நான் இதை எடுத்துட்டு கிளிக் பண்ணுவேன். எடுத்துட்டு கிளிக் பண்ணா இல்லைன்னா சொல்லுவேன். ஓகேங்களா? சிம்பிள். ஒரு கண்டிஷன் செக் பண்ண போறோம். இஃப் நேம் இருக்கா, இதனுடைய மீனிங் நேம் இருக்கா. நேம் இருந்தா எப்படி? இதுலயே நீங்க என்ன செய்யலாம்னா நாட் நேமுக்கு நீங்க இந்த மாதிரி நாட் சிம்பிள் போட்டீங்கன்னா நாட் நேம், நேம் இல்லைன்னா ஒரு கண்டிஷன் எது அப்படின்னு எழுதும். ஸோ அது கொஞ்சம் தலைக்கு பரமா இருக்கும். ஸோ இதுவே நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிருங்க. இஃப் நேம் இருந்துச்சுன்னா இது, நேம் இல்லைன்னா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி இதே விஷயத்த காப்பி பண்ணிட்டு இமெயிலுக்கும் ஆட் பண்ணிடுவோம். ஒர்க் ஆயிடுச்சா? எவ்வளவையா? புரியுதா புரியலையா? இது புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. ஏன் அமைதியா இருக்கீங்க? ஓகே, ஓகே, சூப்பர். புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா